இல்ல இல்ல நீங்க கேட்ட செகண்ட் கொஸ்டினுக்கு மகேந்திரன் ஆன்சர் பண்ணுவாரு. ஆஹ் நீங்க கேட்ட செகண்ட் கொஸ்டின் மகேந்திரன் ஆன்சர் பண்ணுவாரு. இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது பிரச்சனை வந்து என்னன்னா, ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் வந்து கடவுளை வந்து சார்ந்து இருக்கல. ஒண்ணு, ஆதாம் ஏவாள் வந்து கடவுளை நம்பல, விசுவாசம் வைக்கல. ரெண்டாவது வந்து கடவுளை நோக்கி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. கடவுளை நோக்கி அவங்க கேட்கல, கம்யூனிகேஷன் வைக்கல, அப்படின்னா அவங்களுக்கு கடவுளை சார்ந்து இருக்கல. அதனால தான் உலகம் வீழ்ச்சி அடையுது. அப்படின்னா ரெண்டு இது நடக்காங்க. ஒன்னு விசுவாசம் இல்லை, ஒன்னு கிரியை. அப்படின்னா கிரியைனா என்ன? அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கிரியைனா வந்து என்ன? அதான் லெனின் சொல்றாரு, கிரியை கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் விசுவாசத்தை குழப்பிட்டு இருக்காரு. கிரியைனா என்னது? கிரியைனா நம்ம வந்து அவரை சார்ந்து இருக்கிறது தான் கிரியை. புரியுதா புரியலையா? நீங்க நீங்க நான் தன்னைத்தானே பாவின்னு தாழ்த்தணும்னு சொல்ல வரல. நீங்க அவரை சார்ந்து இருக்கணும், அதுதான் கிரியை. அதைத்தான் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின் 21 மத்திய 21:7 இப்ப வாசிங்க. மத்திய 21:7 ஸ்பீடா வாசிங்க. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். ஏழு இருபத்தொன்று. சொல்லுங்க, வாசிங்க. ஏழு ஏழு இருபத்தொன்று. ஆ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஆ பிரவேசிப்பதே அல்லாமல் ஆ அப்பனா இதைத்தான் நிறைய பேர் கிரியைன்னு காண்பித்துட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து கிரியை கிடையாது அப்படின்னு லெனின் சொல்றாரு. நீ பிதாவின் சித்தத்தை நீ எப்படி செய்ய முடியும்? நீ அவரை சார்ந்து இருக்கும்போது தான் நீ பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். அப்படின்னா நீ அவரை சார்ந்து இருக்கிறது தான் கிரியை. அதான் மகேந்திரன் சொன்னாரு, நாம அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாரு. மகேந்திரன், நீ எப்படி உன் சுய முயற்சியில உன்னை எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஏன்னா ஏன்னா பைபிள் வேத வசனம். சுயமுயற்சி. ஏன்னா பைபிள் வேத வசனம் சொல்லுது, நான் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று தான் சொல்லுது. புரியுதா? இப்போ ஒருத்தர் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கேன். இப்போ ஒருத்தன் ஒரு பெண் பாவத்தில் இருக்கானா, சிகரெட் அடிச்சிருக்கிற பாவம், தண்ணி அடிச்சிருக்கிற பாவத்திலேருந்து அவனா நம்ம நான் விடுதலை ஆகிறோம், நான் வந்து கீழ்ப்படிஞ்சிடலாம்னா அது முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ தேவைப்படுறாரு நமக்கு. சிகரெட் அடிக்கிற பாவத்திலேருந்து நான் எப்படி என்ன மீழ்ச்சி அடைய முடியும்? அதனால தான் நான் உங்களை விடுதலை ஆக்கினா நான் மெய்யாவே விடுதலை ஆகிறேன். அப்போ நம்ம கிறிஸ்துவ சார்ந்து இருக்கும்போது தான் நம்ம அந்த சிகரெட் அடிக்கிறது வந்து விடுதலை ஆக முடியும். அதுதான் கிரியை. அப்படின்னா கிரியைனா என்னது? நம்ம வந்து கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும். அப்படின்னா இப்பதான் நான் சொல்ல வரேன். இப்போ மரியாதை வந்து நான் அதான் கொஸ்டின் கேட்டேன். அப்படின்னா அந்த உலகத்துல வந்து உலகத்துல படி ஒரு நீதிமான் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறவன் தான் உலகத்துல உள்ள நீதிமான். ஆனா வேதத்துல உள்ள நீதிமான் யாருன்னா, நம்ம யார் யார் கிறிஸ்துவ சார்ந்து இருக்கோமோ அவங்க தான் நீதிமான். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா மரியாதை வந்து அவர் வந்து ஒழுக்கமுள்ள ஸ்திரீ அப்படிங்காரு. புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. மரியாள் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, அது ரெண்டாவது. மரியாதை ஏன் பாவி தான், ஆனா அவர் பரிசுத்தவான் தான். ஏன்னா அவ 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 கடவுளை சார்ந்து இருந்தா. மரியாளும் யோசேப்பும் அவரோட ஃபேமிலி வந்து கடவுளை தான் சார்ந்து இருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? அதுதான் கிரியை. அதுக்காண்டி அதுக்காண்டி அந்த கத்தோலிக்க ஃபாதர் சொல்ற மாதிரி மரியாள் பாவமே இல்லாதவளும் சொல்றது தவறு. அதுக்காண்டி அதுக்காண்டி அவ வந்து ஃபுல்லா பாவின்னு நம்ம சொல்றது தப்பு. ஏன்னா மரியாள் வந்து கடவுளை சார்ந்து இருந்தா. மரியாள் பாவி தான், ஆனா மரியாள் கடவுளை சார்ந்து இருந்தனால அவள் நீதிமான். இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்படின்னா நம்ம கடவுளை இல்ல, சார்ந்து இருக்கும்போது தான் நம்ம வந்து கிரியை. கடவுளை நம்ம சார்ந்து இருப்பது தான் கிரியை. நம்ம சார்ந்து இருக்கும்போது நியாயப்பிரமாணம் நம்ம இடத்துல நிறைவேறும், நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோம். இப்போ சொல்லு மகேந்திரன். இல்லண்ணே, மரியாள் வந்து நீதிமானானா நீதிமான் கிடையாது. ஆக்சுவலா நீதிமான்ன்றது வந்து நிறைய கான்டெக்ட்ல சொல்லப்படுது. இப்ப நீதிமான், இப்ப வந்து நேரு வந்து மாமான்னு கூப்பிடுறோம். இல்ல இல்ல அதாவது அதாவது பழைய ஏற்பாடுலையுமே என்னதான் நியாயப்பிரமாணம் இருந்தாலுமே கிருபையின் பிரமாணம் தான் நடந்துட்டு இருந்துச்சு, தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனமே கிருபையின் பிரமாணத்துல தான் வராங்க. எல்லாருமே அங்க கிருபையின் பிரமாணத்துல தான் நடக்காங்க. அதனால இயேசு கிறிஸ்து அதுக்கு பழைய ஏற்பாடுமே பாதி இது கிருபையின் பிரமாணம் தான். அதனால மரியாளும் அந்த கிருபையின் பிரமாணத்துல தான் இருந்தா. சரி, உங்களுக்கு புரியுதா? மரியாள் வந்து எப்படி கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வரும்? அது நியாய பிரமாணத்துக்குள்ள தானே இருக்கும். அது காலகட்டம் வந்து மோசையின் கிடையாது. காலகட்டம் வந்து நியாய அது கரெக்ட் சொல்லுங்க. தான். நீ முதல்ல புரிஞ்சுக்க கான்செப்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்து இஸ்ரேல் ஜனத்தை கிருபையின் பிரமாணத்துல தான் நடத்திட்டு வராரு. இஸ்ரேல் ஜனத்தை அப்படின்னா அதாவது நியாய பிரமாணத்துல நடத்திட்டு வராரு. மரியாதை வந்து கிருபை பெற்றவளே அப்படின்னு தான் சொல்றாரு. ஆமா. புரியுதா? அதாவது பழைய ஏற்பாடுலயும் கிருபை தான் செயல்படுது. நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த இதை புரிஞ்சுக்கிடாம நம்ம பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆனாலும் கிருபை தான் செயல்பட்டுட்டு இருக்கு. அண்ணே, கிருபை பெற்றவளேன்னா எல்லா ஜனங்கள் மத்தியில அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாரு. சரியா? ஆனா நாம வாழ்ந்துகிட்டு இருக்க காலம் வந்து பிரமாணத்தின் காலம். அதாவது கிருபையின் பிரமாணத்தின் காலம். நான் என்ன சொல்றேன்னா, பழைய ஏற்பாடுல இருந்து கடவுள் கிருபையெல்லாம் நடத்திட்டு வராரு. அதான் அதை நீ உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா முடியாதா?
பழைய ஏற்பாடுல இருந்து கடவுள் வந்து கிருபையில தான் இஸ்ரேல் ஜனத்தை அவ்வளவு தூரத்துக்கு நடத்தி கொண்டு தானே நியாயப்பிரமாணத்திலே நடத்திட்டு வந்தாரு. இல்ல அவங்க வந்து எகிப்துல இருந்து நியாயப்பிரமாணம் வாங்குற வரையும் அவங்களுக்கு கொஞ்சம் கிருபை இருந்துச்சு. இல்ல 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 அது நியாயப்பிரமாணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முழுவதும் கிருபை எல்லாம் கிருபை தான். கிடையாது. கிருபை இருந்து கிருபை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்துல இருக்காங்க, ஆனா பழைய ஏற்பாடுலயும் கிருபை இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. கிருபை வந்து எல்லா டைமே இருக்கு. அவன் ஆதாம் விழுந்த டைம்ல இருந்து இன்னை வரை கிருபை இருக்கு. அவருடைய அதான் கிருபை சொல்றேன். இருக்கே நம்ம. அதான் சொல்றேன். ஆனா கிருபை வந்து எப்படி கிடைக்கும்னா நம்ம கடவுளை சார்ந்து இருக்கும்போது தான் கிருபை கிடைக்கும். உனக்கு புரியுதா? நீ வந்து கடவுளை சாராம நீ நியாயப்பிரமாணத்தை சார்ந்தா உனக்கு கிருபை நீ இழந்து போயிருவ. ம். தாவீது சொல்றாருல, ஆமா. தாவீது பலியை நீ விரும்புகிறது இல்ல, தாவீதுக்கே பலியை விரும்பினா தாவீதுக்கு அங்க நியாயப்பிரமாணத்துல இந்த தவிர நடந்துட்டு இருக்காரு. தாவீதே கிருபையின் பிரமாணத்துல தான் நடக்காரு. அது தெரியும்ல உனக்கு. அந்த கான்செப்ட்ல நம்ம நல்லா தெளிவா படிச்சுக்கிடணும். இதெல்லாம் இதை குறித்துலாம் தெளிவே இல்லாததுனால தான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து கிருபை வந்து ஆதியாகமத்துல இருந்தே ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆதியாகமத்துல இருந்து கிருபை இருக்கதான் செய்யுது. ஆமா. கடைசி வரைக்கும் கிருபை இருக்கு. கடவுள் வந்து ஜொல்லஸ் காட், அதான் வேத வசனம் சொல்லுது. அவர் வந்து பொறாமை, ஜொல்லஸ் காட். கடவுள் வந்து என்ன எதிர்பார்க்காருன்னா இந்த மனுஷன் வந்து என்ன சார்ந்து இருக்கணும், என்கிட்ட பேசணும்னு கடவுள் வந்து ஜொல்லஸ் பொறாமை கொள்றாருன்னு சொல்லுது. ஆனா அந்த உலகம் எப்படி காமிச்சிட்டு இருக்கு? கடவுள்லாம் நம்மகிட்ட பேச மாட்டாரு, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இப்போ உறவே இல்லை, கடவுள் எங்கேயோ இருக்காரு, உலகம் எங்கேயோ இருக்கும்போது உலகம் காமிச்சிட்டு இருக்கு. ஆனா கடவுள் வந்து ஜொல்லஸ் காட். கடவுள் என்ன விரும்புறாருன்னா நம்ம அவர்கிட்ட பேசணும். நீ மனுஷன்கிட்ட போய் பேசினாலே ஒரு 10 ஒரு 2 மணி நேரம் பேசினா மனுஷன் கேட்க மாட்டான். புரியுதா? ஆனா கடவுள்கிட்ட நீ 10 மணி நேரம் பேசினாலும் சரி, 20 மணி நேரம் பேசினாலும் சரி. அதனால தான் வேதவசனம் சொல்லுது நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. வேதவசனம் என்ன சொல்லுது? எப்பொழுதும் பாவத்துக்கு விலகி ஓடு, எப்பொழுதும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா கடவுள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பது நம்ம அவரை சார்ந்து இருக்கணும். அதுதான் கிரியை. அப்படி நீ சார்ந்தவர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நியாயப்பிரமாணம் ஒரு இடத்துல நிறைவேறும். அதைத்தான் மரியாள் செய்தா. மரியாள் வந்து அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ ஃபுல்லா கடவுளை சார்ந்து இருந்தா. அதுதான் கிரியை. அதனாலதான் அவ வந்து கிருபை பெற்றவளே. கான்செப்ட் புரியுதா? அதான் அதான் இதுக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆதியாமத்துக்கு தான் நம்ம போகணும். ஃபர்ஸ்ட் ஆதியாமத்துக்கு போகாம ஒன்றுக்கும் ஆன்சர் வராது. ஆதியாமத்தில் 2 பிரச்சனை நடக்கு. ஒன்று கடவுளை நம்பல, 2வது கடவுளோட பேசல. அப்படின்னு நீ சொல்றல, நீ 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 சொல்ற தெரியுமா, நீ கடவுளுக்கு நான் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சதுனால நீ நீ எப்படி உன் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும்? உன் உடம்பே வீக்கான உடம்பு, உன் உடம்பே வீக்கான உடம்பு. உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொருத்தன் பாவம் வந்து எதனால செய்யறான்? சிகரெட் அடிக்கிற பாவம் வந்து அவன் சும்மா செய்யறானா? அவன் உடம்பு அவனுக்கு தாகத்தை கொடுக்குது. அவன் உடம்புல இருக்கிற வீக்னஸ். நிறைய பேர் வீக்னஸ் இல்லாம பிறக்கான், அப்படிதானே? நிறைய பேர் பெண் 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 இச்சையே பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த வீக்னஸே இருக்காது. ஆனா வேற ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அவனுக்கு பண ஆசை வீக்னஸ் இருக்கும், இன்னொருத்தனுக்கு சிகரெட் அடிக்கிற வீக்னஸ் இருக்கும். இந்த வீக்னஸ் எல்லாம் எதனால வருதுன்னா உடம்புக்குள்ள இருந்தா வருது, சும்மா அது வரல. அப்படின்னா அந்த உடம்புக்குள்ள என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் இருக்குல்ல, அந்த பாவம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாலும் அப்புறம் இந்த இந்த வீக்னஸ்ல இருந்து நீ எப்படி கீழ்ப்படிய முடியும்? நீ அவரை சார்ந்து இருக்கும் போது தான் நீ அதுக்கு கீழ்ப்படிய முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு சொல்றாரு. அதை வந்து எல்லாத்தையும் ஒரு பிரமாணமா சொல்றாரு, நிறைவேற்றப்பட்ட நியாய பிரமாணமா பவுல் சொல்றாரு, நீ பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு. நீ உன்னுடைய சுய முயற்சினால விலகி ஓட முடியாது. நீ கிறிஸ்துவ சார்ந்து இருக்கும் போது நீ விலகி ஓடுவ. புரியுதா புரியலையா? எல்லாத்தையும் பவுல் வந்து நியாயப்பிரமாணமா அதை எழுதி வச்சிட்டார். நீ பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு. அந்த காலத்தில் விபச்சாரம் செய்யாத இருப்பாயின்னு சொல்லி இந்த காலத்தில் இச்சையை பார்த்தாலே பாவம்னு சொல்லியிருக்கு. ஆனா அதை ஒன்னால நிறைவேற்ற முடியாது. நீ கிறிஸ்துவ சார்ந்து இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உன் இடத்துல வந்து நிறைவேறும் வந்து அவங்க வந்து பவுலுன்னு சொல்றாரு. அதனால கிறிஸ்துவனுடைய தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் எடுத்து விட்டாருங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டுட்டா நீ ஆசை இச்சைக்கு விலகி ஓடிடுவ, நீ உன்னுடைய விலகி ஓடிடுவேன்னு நான் சொல்ல வரல. கிறிஸ்துவ நீ சார்ந்து இருக்கும்போது அவர் உன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிப்பார். வேத வசனம் சொல்லுது. புரியுதா? சரி, கிறிஸ்துவ சார்ந்து இருப்பதுன்னா எப்படி? நம்ம அவரோட உறவாடி கொண்டே இருக்கணும், அவரோட பேசிக்கொண்டே இருக்கணும், அவரோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும், அவரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்லி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அவரோட அந்த ஐக்கியத்தில் இருக்கணும். இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் அவனை வழி நடத்துவார். நீயா உன் சுய முயற்சியின்படி பாலி இச்சைக்கு ஓடிடலாம், அப்படி ஓடிடலாம், இப்படி ஓடிடலாம்னு நீ நினைச்சனா நீ விழுந்துதான் போவ. நீயா சிகரெட் அடிக்கிற பாவத்திலேருந்து நீ விடுதலை ஆகணும், அப்படி விட்டுறலாம் 2 நாளைக்கு விட்டுறலாம், 3 நாளைக்கு விட்டுறலாம், 4 நாளைக்கு விட்டுறலாம் நீ நினைச்சிக்கிட்டு இருந்தனா அதை உன்னால விடவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை உன்னால நிறைவேற்றவே முடியாது. ஆனா நீ கிறிஸ்துவ சார்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஐக்கியமாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட நீ உறவாடி ஜெபத்திலையும் அவரோட நீ நடக்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக உன்னை வந்து அவர் விடுதலை ஆக்குவார். அதைத்தான் பைபிளில் சொல்லுது. அதைத்தான் புதிய ஏற்பாடு வந்து ஃபுல்லாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து என்ன காண்பிக்கணும், இவங்க வந்து பாவத்துக்கு விலை ஓடு, பாவத்துக்கு விலை ஓடுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தவிர இவங்க கிறிஸ்து கிட்ட போன்னு சொல்ல முடியாங்க. கிறிஸ்து கிட்ட போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா பாவம் போயிரும். புரியுதா இப்ப புரியலையா? ஸ்டீஃபன் brother சொல்லுங்க. மகேந்திரன், உனக்கு என்ன புரியுது? உனக்கு புரிஞ்சிருக்கா அப்படி? எனக்கு புரியுது, எனக்கு புரியாம எனக்கு இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே புரியுது. இல்ல அதைத்தான் இல்ல நம்ம கிறிஸ்துவோட சார்ந்து நம்ம இருக்கும்போது நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போயிரும். அதான் வந்து சாது சுந்தர் செல்வராஜ் தெரியுங்களா? ஆஹ் சாது சுந்தர் செல்வராஜ் தெரியுங்களா? அவர் ஒரு சிறுத்தை அவர் காலை வந்து நக்குது. நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு சிறுத்தை காலை நக்கிட்டு போகுது. எப்படி நக்கிட்டு போக முடியும்? ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் பிரசனத்துல இருக்காரு. அந்த அவருடைய சாட்சி வாஸ்திருக்கல்ல, அவர் சிறுத்தை கிட்ட போய் நிக்காரு. சிறுத்தை ஃப்ரெண்டு சொல்றாரு, சிறுத்தை வருதுப்பா, சிறுத்தை வருதுங்க பாரு. இவர் அப்படியே நிக்காரு. சிறுத்தை அப்படியே நாயை வாலாட்டிட்டு வந்து நக்கும், அதே மாதிரி நக்கிட்டு போகுது. ம், அதை ம், ம், பார்த்து ம், அவர் ஃப்ரெண்டு மனம் திரும்பிட்டாரு. ம், அவனு ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் அதானே இருந்துச்சு. புல்லு சிங்கம் வந்து புல்லை சாப்பிடணும்னு இருந்துச்சு. சிங்கம் வந்து மனுஷனோட வாலாட்டிக்கிட்டு அப்படிதான் இருந்துச்சு. அப்படின்னா சாது சுந்தர் சுந்தர் சிங் மூலமா அதுதானே நடக்குது அங்க. அப்புறம் ம், ஏன் நடக்குது அது அங்க? ஏன் நடக்குதுன்னா அவர் கிறிஸ்துவ ஃபுல்லா சார்ந்து இருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளோட உலகத்தை வெறுத்து உலகத்துல மனுஷன்ட்ட பேசுறவரை கடவுளோட அந்த ஐக்கியமா இருக்கும்போது கடவுளே அவரை நடத்தி கூட்டி செல்கிறார். இதுதான் கிருபையின் பிரமாணம், இதுதான் விசுவாசின் பிரமாணம். இதைத்தான் புதிய ஏற்பாடு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இவனும் அவ்வளவு பேரும் நமக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை போதித்துக்கிட்டு அப்படியே சர்ச்சை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு இவனு காணிக்கை கொள்ளை அடிச்சுக்கிட்டு பணம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை போதிச்சுக்கிட்டு அவ்வளோ பேரையும் கீழே விழ தள்ளிட்டு இருக்காங்க. ம், உங்களுக்கு புரியுதா? அதனால அதனால நீங்க 7வது நாள் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க தெரியுமா? நீ சர்ச்சுக்கு போற ம். ஒவ்வொருத்தனும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். உனக்கு புரியுதா புரியலையா? சொல்லுங்க, சொல்லுங்க. புரியுதா? சர்ச்சுக்கு போறவன் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு அகைன்ஸ்டா போய்கிட்டு இருக்கான். ஏன்னா ம், ஓய்வு நாளை ஆசரிப்பாங்கன்னு பழைய ஏற்பாடுல தான் நியாயப்பிரமாணத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இவனே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா இவன் 24x7 சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கணும். ம், புரியுதா புரியலையா? ஆ? இவன் உண்மையிலே ம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சானா இவன் 24 இன்ட்டு புரியுது 7 புரியுது. மணி நேரம் இவன் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் நியாயப்பிரமாணத்தை ம், நிறைவேற்ற முடியும். அப்படின்னா இவன் வந்து 7வது நாள் சர்ச்சுக்கு போறானா இவன் இயேசு கிறிஸ்துவோட சிலுவைக்கு அகைன்ஸ்டா போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ எப்பொழுது என்னோட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்றாரு. இவன் 7வது நாள் மட்டும்தான் நான் உன்னோட ஐக்கியமா இருக்கேன், அங்க நீ போனா நம்ம கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு அகைன்ஸ்டானதா இல்லையா? ம், ம். புரியுதா புரியலையா? புரியுது, புரியுது. இவங்களால நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கே அடிக்ஷனா வச்சு பழைய ஏற்பாடு ஆராதனை நம்மகிட்ட காமிச்சு இவங்க வந்து காணிக்க கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது, புரியுது, புரியுது. நீ எப்பொழுதும் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கணும்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. அப்படின்னா நீ 7வது நாள் மட்டும்தான் நீ சர்ச்சுக்கு போவேனா? அப்படி நீ 7வது நாள் அந்த ஒரு 2 மணி நேரம் தான் நீ கடவுளோட ஐக்கியமா இருப்பேன்னா நீ வந்து நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றணும்னு நினைக்க. நியாயப்பிரமாணத்தை நீ ம், நிறைவேற்றவே முடியாது. நீ நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்றணும்னு நினைச்சா நீ 7 நாளும் 24 மணி நேரம் அங்க உள்ள உட்காந்துருக்கணும். ம். புரியுதா புரியலையா? புரியுது, புரியுது. அதனால பைபிள் எங்க போட்டிருக்கு எப்பொழுதும் ஆலயத்துக்கு போன எங்கேயாவது போட்டிருக்கா? தெளிவா நம்ம வாசிக்கணும். அதனால அதை தான் அங்க தப்பு பண்றோம். எப்பொழுதும் ஆலயத்துக்கு போ, எப்பொழுதும் ஊழியக்காரன் பின்னாடி போ அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கா? எங்கேயாவது போட்டிருக்கா? நீ இப்ப எடுத்து காமி, நான் இன்னைக்கு பேசுறதே விட்டுறேன். நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கறதை நான் விட்டுறேன். ஆ? எப்பொழுதும் ஆலயத்துக்கு போங்க, எப்பொழுதும் ஊழியக்காரன் பின்னாடி போங்க, எப்பொழுதும் சபையா கூடுங்கன்னு பைபிள்ல போட்டதை இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்கறதை நான் விட்டுறேன். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் என்ன அர்த்தம்? நம்ம எப்பொழுதும் கடவுளோட ஐக்கியமா இருக்கணும். கடவுள் நம்மகிட்ட இருந்து விரும்புறது அதுதான். புரியுதா? அதைத்தான் இந்த பிசாசு வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து கட் பண்ணிட்டான். உனக்கு புரியுதா? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் வந்து பிசாசு கட் பண்ணிட்டான். கடவுள் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இனிமே அடுத்த 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம கடவுளோட தான் வாழ போறோம், கடவுளோட ஐக்கியமா இருக்க போறோம். அப்படிதானே? ஆதியாமத்தில் அப்படிதானே இருந்தாங்க. அதாவது அப்படிதான் இருக்க போறோம். ம், இந்த நடுவுல நம்ம வாழ்றது நம்ம கடவுளோட இருக்கணுங்கிறத கடவுள் விரும்புறாரு. இதுதான் சத்தியம். இதைத்தான் பவுல் ஆஹ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் பிரதர். பிரதர் கேக்குதா? நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஸ்டீஃபன், உங்க கருத்தை சொல்லுங்க. பிரதர் இப்போ நான் ஏதோ ஒரு இது சொல்றேன், வெளியே பார்த்து அதை சொல்லல.
நான் நேர்ல பேசுங்க கேட்கல. பிரதர் நெட்டு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். இப்போ வந்து நான் நேர்ல பார்த்ததை தான் சொல்றேன் பிரதர். என்னன்னா, ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சிஸ்டர் ரெண்டு வந்து சொன்னாங்க. என்னன்னா, சர்ச்சுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும், சாபம் வந்துடும். சர்ச்சுக்கு போனோம்னா நம்மளுக்கு இது வந்துடும். இப்போ வந்து ஆஹ் சுத்தி இருக்கிற என்னன்னா, சர்ச்சுக்கு போகலைன்னா அந்த கான்செப்டை கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா, தேவன் பக்கம் திருப்புறாங்களோ இல்லையோ, ஆனா ஆஹ் ஆலயத்துக்கு வந்தாதான் எல்லாமே. அதுவும் இல்லாம பாஸ்டர் இந்த பசங்க அவங்க செய்யறவங்க வந்து எதிர்த்து பேசக்கூடாது. அது வந்து அதாவது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அவங்க வந்து பைபிள்ல ஏதோ ஒரு டவுட்டே கேட்டாலும் வந்து என்னன்னா, ஆஹ் இந்த மாதிரி எதிர்த்து பேச இந்த மாதிரி குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஊழியரை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆஹ் மக்களுக்கு வந்து கட் ஆகுது மகேந்திரன், ஆன் பண்ணு. இல்ல மகேந்திரன், மகேந்திரன் இதுல உன் கருத்தை சொல்லு, உன் கருத்தை சொல்லு. ஹலோ என்ன எதுல? இல்லை இப்போ நான் பேசுனதுல ஹலோ உனக்கு எதுவும் ஆப்போசிட்டாக சொல்லிச்சுன்னா, கான்ட்ரரியாக சொல்லிச்சுன்னு சொல்லு. இதுல ஆப்போசிட்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ரெண்டு விஷயம் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஒன்று வந்து கம்யூனிகேஷன் கட் பண்ணிட்டாங்க, நம்பல. இந்த இரண்டு விஷயங்களையும் புதுப்பிக்கிறதா கிறிஸ்துவனுடைய வேலை. அதை கிறிஸ்து சிறப்பா முடிச்சிட்டாரு. நாம் அதை விசுவாசிக்கிறோம். திரும்பவும் அவரோட அப்பாவோட ஐக்கியம் ஆகுறோம். அப்பாவை நம்ப ஆரம்பிக்கிறோம். இதை அடிப்படையா வைத்துதான் எல்லா பிரசங்களும் அமையணும். ஆனா இதை மாற்றி அமைத்து கொண்டு கட்டமைத்து சபையில வந்து ஆதாய தொழிலாக, ஊழியத்தை ஆதாய தொழிலாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில, பிரசங்கிகள் மத்தியில சபைகள் மாட்டிக்கிடுச்சு. இதை நம்ம மீட்கணும்னா சரியான கூட்டங்களா ஒன்றிணைந்து நாம் அதை செயல்படுத்தணும். இல்லை அதான் நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நியாயப்பிரமாணம் வந்து நிறைவேறும். அப்படின்னா நம்மளை அவரை சார்ந்து இருக்கிறது தான் கிரியை. ஆமா ஆமா. வேற ஒன்றுமே அவர் கிரியை கிடையாது. வேற அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குன்னா என்ன 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 சொல்ல வர்றாரு? நீ பாவத்துக்கு விலகி ஓடுற கிரியை சொல்லல, நீ விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுற கிரியை சொல்லல, நீ பரிசுத்தமா வாழணுங்கிற அந்த கிரியை சொல்லல. நீ கடவுளை சார்ந்து இருக்கணும். நீ கடவுளை சார்ந்து கிரியை இல்லாத, நீ கடவுளை சார்ந்து இல்லாம போனனா அந்த விசுவாசம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு அதான பிரச்சனை. அவங்க கடவுள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா மேட்ரு அங்க முடிஞ்சு போயிருக்கும். நமக்கும் அதான் பிரச்சனை, எல்லாருக்குமே அதான் பிரச்சனை. நம்ம கடவுளோட நம்ம கேட்டு கேட்டு அவரோட அந்த ஐக்கியப்பட்டு இந்த உலகத்துல வாழும்போது நேர்த்தியா நடத்தி கொண்டு செல்றாரு. அவரு அவர் எப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம தான் அவர் தான் பேசுறாரான்னு டவுட்ல போயிருந்தோம் சில நேரங்கள்ல. விசுவாச அதை குறைவு. சொல்லிக்கிட்டு விசுவாச குறைவு. நம்ம உலகத்தோட வார்த்தைகளுக்கு ஈஸியா செவி கொடுத்துருந்தோம். இது ஈஸியா இருக்கேப்பா. ஆனா அவர் அதோட ஈஸியா சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. ஆனா அது இல்ல, இது ஏதோ கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உலகத்தோட பாதையில தேர்ந்தெடுத்து அப்படியே போய் 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 விசுவாச குறைபாடுனாலே நம்ம அவரை நம்பாமலே போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அப்படி இல்லாம அவர் ஜெபத்தோட இருந்து அவரோட வார்த்தையை கேட்க, அவர் சத்தத்தை கேட்க பழகி அவரோட நடக்க முயற்சி ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஏதேன் தோட்டத்தை நம்ம திரும்ப அந்த சாது சுந்தர் சிங் எப்படி ஒரு சிறுத்தை வந்தப்ப எப்படி அது அவருக்கு கீழே எப்படி நின்னுச்சோ அப்படி நம்ம உலகம் நமக்கு கீழே. அதான் நீங்க சமாதானத்தோட போவீர்கள், மலைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கம்பீரிக்கும், சுத்தி இருக்க மரங்கள் எல்லாம் கைகொட்டும் சொல்லி இதுல எழுதியிருக்கு. இல்ல அப்பனா நம்ம மூலமாவே ஏன் அற்புதங்கள் நடக்கலன்னா, ஒண்ணுமே நடக்கல, நம்மளே இன்னும் ஒழுங்கா அவரை சார்ந்து இருக்கலன்னு அர்த்தம். நம்ம சார்ந்து இருக்கல, நம்ம அந்த அளவுக்கு விசுவாசிக்கல, ஆமா. வரங்களை ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளல, அதை இன்னும் ஸ்டடி பண்ணல.
ஆமா. நம்ம வேற ஒரு ரூட்ல போயிட்டு ரொம்ப தூரம் சபையை இல்ல நம்பி அதுக்கு இப்பதான் கொஞ்சம் அதுக்கு காரணம் நம்ம சத்தியத்தை கரெக்டா அறிஞ்சுக்கல. நமக்கே இப்பதானே சத்தியம் தெரியுது. நம்ம அவன் இவ்வளவு நேரம் நியாயப்பிரமாணத்தை தானே காமிச்சிட்டாங்க. ஆமா. நீங்க கிறிஸ்துவினுடையவர்கள்லாம் நமக்கு எவ்வளவு எவ்வளவு இது கிறிஸ்து அப்படின்னா அ- அப்படின்னா நம்ம மூலமா கிறிஸ்து தான் செயல்படணும். மகேந்திரன்கிற ஆளே வெளியே தெரியக்கூடாது. ம், 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 ம். உனக்கு புரியுதா? மகேந்திரங்கிற ஆளு அதனாலதான் மகேந்திரங்கிற ஆளு வெளியே தெரிஞ்சுட்டு அங்க அற்புதம் நடக்காது. ம், 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 கிறிஸ்து உனக்குள்ள இருந்து தெரிஞ்சாதான் அங்க அற்புதமே நடக்கும். ம். இவ்வளவு நாள் நம்ம நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? நம்மளோட சுய முயற்சியின்படி நம்ம அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடிடலாம், அப்படி ஓடிடலாம், இப்படி ஓடிடலாம், எப்படியாவது நம்ம கடவுளுக்கு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டிடலாம், 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 அப்படிதான் ஓடணும்னு சொல்லி இவங்க நமக்கு போதிச்சிட்டாங்க. ஆனா வேதம் என்ன போதிக்குன்னா, நீ அப்படிலாம் ஓடி நீ எப்படினாலும் ஓடி நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்ற முடியாது. நீ சிம்பிள், நீ கிறிஸ்து கிட்ட போ, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். கடவுள் சிம்பிளா வச்சிருக்காரு, நம்ம அதை செய்ய முடியும். ம், ம். புரியுதுலா? பிரதர் கட் ஆகுது. சரி பிரதர், நீங்க நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுது. எதுவுமே ஸ்கிரீன்ல தெரியல. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க பிரதர். ஹலோ, கேக்குதா பிரதர்? கேக்குது கேக்குது. ஹலோ. கேக்குது பிரதர். அதான் brother. அப்போ வந்து மக்களை வந்து அவர் நான் ஆரம்பத்துல கேட்டதுதான். மக்களை வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஆஹ், அத ஆனா அவர் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நட்டுல ஆமா. அவருக்கு. சரி ஓகே, அப்புறம் நாளைக்கு கரெக்ட் பார்ப்போமா? ஆகிட்டே இருக்கு brother. ஆமா, நெட் நெட் சரி ஜெபம் நெட் இல்லையா உங்களுக்கு? நெட் இருக்கு பிரதர், என்னன்னு தெரியல, கரெக்ட் ஆகுது. ம். உம், அப்புறம் சொல்லுங்க. ஸ்பீடா என்ன ஸ்பீடா சொல்லுங்க. அதான் பிரதர், மக்களை வந்து சிம்பிள் தான். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து இப்ப எனக்கே எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சத்தியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஆனா வந்து எனக்கு தெரியுது வேதத்துக்கு புறம்பாக நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணுமா, இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாமா, என்ன பண்ணலாம்? பிரதர், அவங்களெல்லாம் நீங்க திருத்த முடியாது. உங்க பிரதர் நம்மளே இப்ப திருந்திக்கிட்டு. மகேந்திரன் நீ சொல்லு அவருக்கு. பிரதர், நீங்க ம். நீங்க இப்ப வந்து உங்களோட உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல, நம்ம இவங்ககிட்ட சொல்லலாமா, நம்ம இல்ல, அவர் அடுத்த கட் அடுத்த கட் அவருக்கு அவருக்கு இல்ல, அவர் கட் ஆயிட்டு வெயிட் பண்ணு. அதான் வந்துட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ வந்து கட்டாயம். நீங்க ஒரு ஹலோ. ஒரு தேடல் இருக்குங்களா இது? நீங்க இந்த இப்ப இந்த தேடல் இந்த தேடலுக்குரிய நபர்களோடு நீங்க இணைக்கப்படுவீங்க. சரியா? ஹலோ. 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 ஆ இப்போ கட் ஆயிட்டே இருக்கு பிரதர். சரி பிரதர். சொல்லுங்க சரி, அதான் பிரதர், நீங்க brother. நீங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க இந்த தேடல் உள்ள நபர்களோட தேவனே உங்களை இணைப்பார். என்னெல்லாம் அப்படித்தான் கொண்டு போனாரு, உங்களையும் அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ நம்ம இப்ப எல்லாம் ஆசிரியர் தான் ஃபர்ஸ்ட் Okay. ஃபர்ஸ்ட் எனக்கு சுவிசேஷம் சொன்னவர். அவர் இப்பதான் நியாயப்பிரமாணம் அந்த இதுக்கெல்லாம் ம். வந்து எனக்கு திரும்ப தெளிவுபடுத்துறாரு. புரியுதா? ஹலோ. ஹலோ. சரி அண்ணே. ஹலோ. கட் ஆயிடுது. கட்டாது, இன்னொரு நாள் பேசிக்கிட்டோம், நாளைக்கு பேசிக்கிட்டோம். சரி, நாளைக்கு வேணா ஃப்ரீயா இருக்கும் பார்க்குறோம். சரி ஓகே. ம், சரி. ஓகே. ஜெபம் பண்றீங்களா? நீ ஜெபம் பண்ண பண்ணி உங்களுக்கு. பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் உம்மோடு இருந்து ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினதுக்காக நன்றி. உம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் குறித்த இந்த முன்குறித்தலுக்காக நன்றி தகப்பனே. இதை குறித்து நாங்கள் விளங்கி கொண்டோம். நியாய பிரமாணத்தை அல்ல, நீர் எங்களுக்காக செய்து முடித்த கிருபையை நாங்கள் அண்டிக் கொள்கின்ற பொழுது, உம்முடைய சிலுவை மரணத்தின் கிரயத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாங்கள் அண்டிக் கொள்கின்ற பொழுது, தெரிந்து கொள்கிற பொழுது, நியாய பிரமாணங்கள் எல்லாம் எங்களுக்குள் தானாகவே நிறைவேறுகிறதா இருக்கிறது.
இதையெல்லாம் நாங்கள் ஒரு விசை நாங்கள் தியானித்து எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, புது சிருஷ்டியாக மாற்றிக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்துங்க. இந்த மாதிரி கூட்டங்களை நாங்கள் ஒன்று கூட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல வேலைகளை எங்களுக்காக தாங்க, நல்ல கனவுகளை எங்களுக்காக கொடுங்க. நல்ல உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களோடு நடப்பதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் எங்களுக்குள்ள அங்கீகரித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண ஆஸ்டனுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்வதற்கும் இன்னும் அதிகமான வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் தான். அதனாலதான் இந்த ஒரு லெனின்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ பாவ மன்னிப்பே எடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. அடுத்தது கடவுள் நீங்க செய்ய போற பாவத்துக்காகவும் உங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து வேதத்தின்படி வந்து சரியானது கிடையாது. நீங்க அப்பல பேசினா சவுண்ட் கடிச்சு இப்ப கேட்க மாட்டாங்குது. இல்ல மைக் வச்சு பேசல. இல்ல இந்த லெனின் வந்து என்ன போதிக்கிறாருன்னா, நீ பாவ மன்னிப்பே எடுக்க வேண்டாம், நீங்க வந்து கடவுள் வந்து நீங்க செய்ய போற பாவத்துக்காகவும் உங்களுக்கு மறிச்சிட்டாரு, அதனால நீங்க பாவ மன்னிப்புலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து முதல்ல வேதத்தின்படி சரி கிடையாது. ஆமா, புரியுதா? அவர் ஓவர் எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டாரு. அந்த வேதம் வந்து பேலன்ஸா எழுதப்பட்டிருக்கு. அதுக்காண்டி நம்ம வந்து பாவம் செய்ய தான் செய்யறோம். நம்ம செய்யும்போது நம்ம மன்னிப்பு கேட்க தானே செய்யணும். கேட்கும்போது தானே நம்ம அவரோட போய் இன்டர்லிங்க் ஆக முடியும். அதைத்தானே பைபிள் சொல்லுது. நம்ம பைபிள் சொல்றதானே சொல்ல முடியும். மன்னிப்புன்ற ஒரு இன்டர்லிங்க், திரும்ப அவரோட ஒன்றிணைவதற்காக, நம்மளை நாமே புதுப்பித்துக்கிறதுக்காக. ஆமா, அதைத்தான் பைபிள் நமக்கு தெளிவா அதை சொல்லுதுல. நீ மன்னிப்பு கேட்கும்போது நம்ம இது பண்ணும்போது தான், நம்ம பாவம் செஞ்சா நம்ம மன்னிப்பு கேட்க தான் செய்யணும். நமக்கு எது பாவம்னு தெரியும். அதுக்காக நீ செய்ய போற பாவத்துக்காண்டி அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டாருன்னா அப்புறம் நீ இன்னும் பாவம் செய்யறதுக்கு உனக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரிலாம் ஆயிரும் அது. ஆமா ஆமா, அதான் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிடுறாங்க. ஒரு புள்ள தெரியாம விழுந்துருச்சு போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிரியைனா முதல்ல என்னன்னு தெரியல. கிரியைனா நம்ம அவரை சார்ந்திருப்பதுதான் கிரியை. அதைத்தான் வந்து புதிய ஏற்பாடுல யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இது கிரியைன்னு. இது என்ன கிரியை சொல்றாரு? நம்ம அவரை சார்ந்து இருக்கணும், நம்ம அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதைத்தான் யோவான் 7 அந்த 5:21 சொல்லுது, நீங்கள் என்னை அல்லாமல் நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள், நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நினைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், நீங்கள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இங்க தெளிவா சொல்லிட்டார. புரியுதா மகேந்திரன்? நீங்கள் என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வசனம் வாசித்திருக்கல்ல? அப்புறம் நீ ஒண்ணு கூட நீ அவர் இல்லாம உன்னால ஒண்ணு கூட செய்ய முடியாது. 24/7 அவர் தேவை. அதைத்தான் நான் சொல்றேன். அப்படிங்கும்போது இவன் 7வது நாள் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தானா, இவன் கடவுள் ரத்தத்துக்கு அகைன்ஸ்டா தானே போயிட்டு இருக்கான். புரியுதா புரியலையா? புரியுது. அந்த சர்ச்சுக்கு போறது, இந்த ஓய்வு நாள கடைபிடிக்கணும், இந்த ஆசரிக்கணும், இது எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் வரும். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுப்பது வந்து கடவுள் விருப்பம் கிடையாது. இவன் மோசமா இருக்கிறதுனாலதான் கடவுள் கொடுத்தாரு. புரியுதா? அதனால பழைய ஏற்பாடுலயும் கடவுள் கிருபையின் பிரமாணத்துல நடத்தி வந்தாரு. அதை நீ தெளிவா புரிஞ்சிக்க. நீ கடவுளை அதனாலதான் மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளேன்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் கூட்டு வந்தாரு. அவன் நியாயப்பிரமாணம் செஞ்சதுனாலே கூட்டு வந்தாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் எல்லா மீன் வந்து உழுது, எல்லா அற்புதத்தையும் பார்க்காங்க. நீயும் நானும் பார்க்காத அற்புதத்தை அவங்க பார்க்காங்க. அப்படி அவன் எப்படி நீ கிருபை இல்லைன்னு சொல்ல முடியும்? தெளிவா புரிஞ்சிக்க. பழைய ஏற்பாடுல இருந்து இந்த கடைசி வரைக்கும் கடவுளுடைய கிருபை தான் செயல்பட்டு இருக்கு. அவர் ஆரம்பத்துல இருந்தே கிருபையினாலதான் இருக்கிறாரு. அவர் தான் தேடி வந்தாரு. இவன் ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஆமா அதான் சொல்றேன். அதான் நீ ஆபிரகாம் யாருனே மனுஷனே தொலைஞ்சு போயிட்டான். ஆபிரகாம் கூப்பிட்டது கிருபைதான். அதான் சொல்றேன். ஆமா, நம்மளும் உலகமே இது கிடந்தப்போ இயேசு வந்து மரிச்சு திரும்ப எல்லாத்தையும் கூப்பிட்டதும் கிருபைதான். அதான் சொல்றேன். அவ எல்லாமே உலகம் அழிஞ்சு போய் கிடக்கும், நோவாவை மட்டும் கூப்பிட்டு பேலை கட்டி பாதுகாத்துக்கொண்டு சொன்னதும் கிருபைதான். அப்ப இருந்தே கிருபை வேலை செஞ்சுட்டேதான் இருக்கு. அதான் சொல்ற. நீ கிருபை இல்லைன்னு இப்படி சொல்ற பழைய ஏற்பாடுல. அதத்தான் மரியாதை வந்து கிருபை பெற்ற மரியாதை வந்து பாதி அன்னைக்கு வந்து கிருபை இருந்துச்சு, அவரோட கிருபை இருந்துச்சு. ஆனா மனுஷனுடைய கிரியை வந்து அதிகமா இருந்தது. அவருடைய கிருபை அவன் சார்ந்து கொள்ளல.
அதான் இன்னைக்கு சொல்றேன். கிருபை தான் பிரமாணமாவே இருக்கு. இல்ல அன்னை அப்பவும் அதேதான் அதுதான் இருந்துச்சு. இவங்க மனுஷங்க அப்போ அப்போ வந்து என்னன்னா பிசாசுடைய பவர் வந்து அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ம், பிசாசோட பவர் சிலுவையில் அடிச்சிட்டாருல. ம். அப்போ வந்து பிசாசினுடைய ஆதி நம்ம நம்ம இன்னொரு ஒரு சத்துரு நமக்கு விரோதமா இருந்துட்டு இருக்கா. நம்ம அடுத்த டாபிக் நம்ம அதை பார்ப்போம். சரி புரியுதா? சரி. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம்னு சுற்றி திரிந்து கொண்டிருக்கான்னு இருக்கு. புரியுதா? இந்த ம், உலகத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றான். ம், 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 அப்படின்னா பழைய ஏற்பாடுல வந்து பிசாசு ஃபுல் பவர்ல இருந்துச்சு. ம், ம், ம். புரியுதா? இப்போ சிலுவையில் அடிச்சு இது நசுக்கி வச்சிருக்காரு. இதை குறித்து நம்ம அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம பிசாசை குறித்து பார்ப்போம். அவனுடைய செயல்பாடுகள் இங்க இருந்துட்டு இருக்குல்ல பூமிக்குள்ள. நம்ம அவனை எப்படி மறைச்சு பேச முடியும்? வேதமே இது பண்ணிட்டு இருக்குல்ல. ஆ? சரி. புரியுதா? நம்ம அடுத்த டாபிக்ல நம்ம அதை பேசுவோம். இப்போ இந்த டாபிக் உனக்கு புரிஞ்சிட்டல? இதான் மேட்ரு. ஆமா ஆமா. இந்த இந்த வசனம் இந்த டாபிக்ல நீ 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 வேதத்தை வாசி உனக்கு நிறைய காரியங்கள் வந்து புரிய வரும். சரிண்ணா. ஓகே. சரி ஓகே ஒன்று பார்ப்போம். ஓகேப்பா. ம். ம். அண்ணே, ஆ சண்டே நாங்க என் ரூம்லயே கேதர் ஆகுறோம். அந்த தம்பி வேணா வர சொல்லுங்க. நாங்க கேதர் ஆகி நாங்க பேசுவோம். அவர் நம்பர் வேணா என்கிட்ட கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரி நான் அப்புறம் ஒரு நம்பர் உனக்கு அனுப்பிடுறேன். நீ அவட்ட கான்டாக்ட் பண்ணிக்க. சரி ஓகே. சரி.